hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நம்ம வந்து KineMasterல அதாவது 4.14.2 வெர்ஷன்ல ஈஸியா நம்ம unlimited font ஆட் பண்ணலாம். இந்த font எல்லாமே ஒரு ஃபோல்டரா நான் கொடுத்திருக்கேன். வேணும் அப்படினா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே புதிய font தான், நியூ fonts தான். நான் எல்லாமே போல்டா இருக்கக்கூடிய fonts எல்லாமே கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க வந்து இதுல என்னென்ன பண்ணனும் அப்படினு சொல்றேன். நீங்க யூஸ் பண்ணும்போது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க KineMaster KM font installer நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா தான் இது இந்த வீடியோஸ் வந்து நம்ம font எல்லாமே கரெக்ட்டா ஆட் ஆகும். அதனால எப்படி ஆட் பண்றது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்க கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்றது இல்ல பாத்தீங்கன்னா KineMaster font mode Sheeja Tech Official அப்படினு ப்ளே ஆகும். பேக்ரவுண்ட்ல இமேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து மூவ் ஆகுறது எல்லாமே என்னோட லோகோ எல்லாமே என்னோடது தான் இருக்கும். இல்ல YouTube கிளிக் பண்ணீங்க அப்படினால என்னோட YouTube சேனலுக்கு தான் உங்களுக்கு போகும். எல்லாமே ஈஸியா தான் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிருந்து APK எடிட்டர்ல தான் பண்ணிருக்கோம். பிடிச்சிருக்கு அப்படினா வந்து சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல எப்படி ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எப்படி ஈஸியா ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல ஈஸியா ஆட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்கிட்ட font ஆட் பண்ணிருக்கேனா எல்லாமே டீடைலா காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் KineMaster ஓபன் பண்ணதும் இல்ல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. இல்ல 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இல்ல பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு Black கலர் செட் பண்றேன். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு இத என்ன பண்றேன் அப்படினா வந்து ஒரு 10 செகண்ட் வரை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இல்ல லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் Sheeja Tech Official அப்படினு தான் எழுத போறேன். ஓகே, Sheeja Tech Official அப்படினு எழுதிட்டு ஓகே அப்படினு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஸ் பாத்தீங்க அப்படினா Black கலர் செட் பண்ணி இதல வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் AA அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத பாத்தீங்கன்னா Android Lethin அப்படினு ரெண்டு ஃபோல்டர் தான் இருக்குது. இதுல தான் நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு my font அப்படினு ஒன்னு ஆட் பண்ண போறோம். இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டிஸ்ப்ளேல இந்த ரெண்டும் தான் இருக்குது. இது எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படினு எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேக் வந்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் கரெக்ட்டா வச்சிருக்கேன். வேணும் அப்படினா வந்து நீங்க திரும்ப ஒருக்க கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் திரும்ப ஒருக்க இன்ஸ்டால் பண்ணி வேணா காணிக்கிறேன். நான் வந்து ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்க கூடிய இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். STOKM font installer அதோட நேம். STO னா Sheeja Tech Official, அத தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இதுல இன்ஸ்டால் கிளிக் பண்ணி அப்படினா வந்து எனக்கு ஆகும். கொஞ்சம் வந்து இதுல ஓபன் அப்படினு ஒரு ஆப்ஷன் ஆகுது. இது செகண்ட் பேஜுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா போயிடும். போயிட்டு இது வந்து இப்படி ஆயிட்டு அப்படினாலே உங்களுக்கு இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி இருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணது என்ன இருக்குது. இத இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன் அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். இல்ல ஓகே அப்படினு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் காணிக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா KineMaster மோட் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்டால் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னே காணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சர்ச் பண்ணிக்கிறேன். TTF ஃபாண்ட் ஃபோல்டர் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபாண்ட்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபோல்டராக zip ஃபைலாக இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆல் கூட கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு TTF-ஆக இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணியாச்சு. 24 ஃபாண்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இன்ஸ்டாலிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து சக்ஸஸாக தான் ஆயிருக்கு. எதுவுமே ஃபெயில்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லவே இல்லை. க்ரீன் கலரில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. இல்ல ஓகே அப்படினு கிளிக் பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிரும். இனி வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய KineMaster இப்போ வந்து ஓபன் பண்ணி காணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் AA அப்படினு ஒரு ஆப்ஷன். இதுல பாத்தீங்கன்னா my font புதுசாட்டு ஒரு font வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாத்தீங்கன்னா இது கீழ கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி நிறைய fonts வந்து உங்களுக்கு நான் வந்து காணிக்கிறேன். ஓகேவா? பாத்தீங்களா फ्रेंड्स, உங்களுக்கு டிஃபரண்டான fonts எல்லாமே வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க அப்படினா இது கொஞ்சம் fonts தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய fonts வந்து ஒரு 100 fonts ஆது இருக்கும் அந்த ஃபோல்டர்ல. நீங்க வந்து அது ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல பிடிச்ச fonts எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபோல்டர்லயும் இருக்கும். ஓகேவா? பாத்தீங்களா फ्रेंड्स, டிஃபரண்டான fonts வந்து கொஞ்சம் ஒரு
2 மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபாண்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ஈஸியாக வந்து எல்லாமே வாட்ச் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா KineMaster KM இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பேஜ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா delete font அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேர்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண 24 ஃபாண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஃபாண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து 24ல் பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணுதோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் delete அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி delete பண்ணிக்கலாம். இப்போ நான் delete பண்ணியாச்சு. எனக்கு சக்ஸஸாக டெலிட்டும் ஆகிட்டு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0 of 21 ஃபாண்ட்ஸ் தான் எனக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழேயும் தெரியும் 21 தான் இருக்குது. 24ல் 3 வந்து நான் delete பண்ணிவிட்டேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்டுமே எனக்கு delete பண்ணணும். நான் புதுசாக தான் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். தமிழ் ஃபாண்ட் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் ஃபாண்ட் நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன் எல்லாம் நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை delete கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே delete ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து 16:9 ரேஷியோவில் ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம pixellabல போய் க்ரியேட் பண்ணி KineMasterல ஆட் பண்ணுறதை விட இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்படுற ஃபாண்ட் மட்டும் தனியாக 1, 2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா வந்து அதை ஈஸியாக delete கூட பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.